இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து சிவமயம் ஜோதிட நிலையத்தில் இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க வந்து 4 நாள் நடைபெற உள்ளது. மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகவரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக நம்ம வந்து இங்கே வந்து ஜோதிட கிளாஸ் வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜோதிட கிளாஸ்ல பயின்ற மாணவர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்திருக்கிறவர் வந்து எஸ்கே கருணாநிதி அவர்கள். அவர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அடிப்படை முடிஞ்சு உயர்நிலை முடிஞ்சு இப்போ வந்து முதுநிலைக்காக நம்ம கிட்ட கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக முதுநிலை பயிற்சி வகுப்பு வந்து இவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அனுபவங்களை தான் நம்ம வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க ஐயா? ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. என்னோட பேர் வந்து கருணாநிதி. என்னோட கருணாநிதி அப்படின்ற பேரவே கே கருணாநிதி. அதை வந்து எஸ்கே கருணாநிதி மாத்தினதே ஐயா தான். இது முதல் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் வரக்கூடிய அடுத்தடுத்துல நான் என்ன சொல்றேன். எனக்கு இந்த ஜாதகம் அப்படின்றதுல எனக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த சித்த வைத்தியத்தில் நான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன இந்த குருமுறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கூட இருக்கிற வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நீங்க வந்து வைத்தியம் பார்க்கறது அப்படின்னா கூட நீங்க வந்து நேரங்காலம் என்னன்னு தெரியணும். ஒரு நோயாளி வர்றாரு அப்படின்னா அந்த நோயாளிக்கு என்ன நேரங்காலம் ஓடுதுன்னு தெரிஞ்சினால் மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு சரியான நீங்க மருந்து கொடுத்ததுனாலும் நேரங்காலம் ஒத்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில தான் ஐயாவுடைய அந்த நம்ம அந்த நோட்டீஸ் பார்த்தோம். ஒரு நோட்டீஸ் வந்து பேனர், வால் போஸ்ட் இதெல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ஐயா வந்து பார்த்தேன் நான். அப்போ ஐயா சொன்னாரு, ஆமாங்க இது நேரங்காலங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். ஜாதகங்க மிக முக்கியம். அதுல லக்கணம் ராசி எல்லாமே இருக்குங்க. நீங்க மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட கிளாஸ் நடத்தணும், நீங்க வந்து பாருங்க, நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐயா வந்து சந்திக்கிறப்போ ஒரு வருஷம் இருக்கும். அடிப்படையில் சேர்ந்தோம், உயர்நிலை சேர்ந்து இப்ப முதுநிலையே வந்துட்டோம். ஐயாட்ட வந்த பின்னாடி தான் ஜாதகம்னா என்ன அப்படின்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜாதகத்துல ஒருத்தருடைய பிறந்த நேரத்தை எப்படி கணிக்கிறது, கிரீன்விச் நேரம்னா என்ன, அந்த பிறந்த நாளையிலிருந்து ராசி நாம எப்படி எடுக்கிறோம், லக்கணம் எப்படி எடுக்கிறோம், இந்த கட்டங்கள் எப்படி, ஒவ்வொரு ராசிக்கு எவ்வளவு பாகைகள், அந்த பாகைகளுக்கு எப்படி கோள்கள் நகருது, அந்த நகர்வுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். அப்ப மனிதனா பிறந்த அந்த லக்கணத்துல ராசிக்கும் கோள்கள் சஞ்சாரத்தையும் வச்சு எப்படி கணக்கு பண்ணணும். அப்போ ஒரு கோளும் இன்னொரு கோளும் சந்திக்கிற நேரத்துல எப்படி நடக்கும், இது எல்லாமே ஐயா வந்து விளக்கமா சொன்னாரு. அதை கேட்டு எனக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அதிசயமா இருந்தது. அப்போ நாளாக எனக்கு அது புரிய வந்தது. புரிய வந்து பாக்குறப்ப நான் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். அடுத்தவங்களோட ஜாதகத்தை பாக்குறது, அவங்களுடைய காலகட்டம் எப்படி நடக்கிறது, இது எல்லாமே நாங்க ஐயா வந்து கிளாஸ் நடத்தவே நாங்க இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ இன்னொரு உயர்நிலை முடிஞ்சு முதுநிலை வந்துச்சு. இப்ப நாங்க வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், பலன் சொல்றோம். இதை நாங்க அந்த வைத்தியம் பாக்குறதுக்கு அதுக்கும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி இருந்தது. இதுல ஐயா சொல்லி தந்தது வச்சு நானும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய நேரங்காலத்தில நான் எந்த நேரத்துல என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவா நீங்க தெளிவா வந்து நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க வந்து உங்களுடைய கிளாஸ் வகுப்புக்கு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தைய ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிங்க, அதுக்கடுத்து மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் சின்ன பரிகாரங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, சின்ன பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க எல்லாம் செஞ்சீங்களா? நீங்க சொல்லி நான் அதை பண்ணணுங்கய்யா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து மஞ்சள் வெட்டி மஞ்சள் தொண்டு எடுத்தாரு சொன்னீங்க. எனக்கு என்னுடைய ஜாதகம் நடக்கிற சில மோசமான காலகட்டங்கள் அதுக்கு பரிகாரமா நீங்க அது மாதிரி சொன்னீங்க. ஒண்ணு நீங்க சாமிகிட்ட இருக்கிற சின்ன அந்த சாமிகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம், பட்டு துணியில் வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கல்வி கற்று தந்துட்டு இருக்கிற குருநாதருக்கு நீங்க சொன்னீங்கன்னா என்னுடைய கர்மாக்களை வந்து குருநாதர் எடுத்துக்குவாரு.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னதுனால நான் அந்த பரிகாரம் பண்ணினேன். அது பண்ணின பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா எனக்கு சில மாற்றங்கள் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ நான் ஒரு இடத்துல போய் பார்த்து ஒரு அதிகாரிகிட்ட பேசுறோம் அப்படின்னா அது அதிகாரி நம்ம சொல்றதை கேட்கறாங்க. முதல்ல எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குதுங்க. மாறி இருக்குங்க. நடந்துட்டு இருக்குதுங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது அப்ப நீங்க சொல்ற பரிகாரம் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியூர்ல அங்க இங்க அப்படின்றதெல்லாம் நீங்க எதுவும் சொல்றது இல்லைங்க. மற்ற ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இங்க நாகேஸ்வரம் போங்க அப்படிம்பாங்க, திருநள்ளார் போவாங்க அப்படிம்பாங்க, இல்ல வெளியூர் எங்கேயாவது இருக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு தான் போக சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க என்னன்னா இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல சுத்தி என்னென்ன கோயில் இருக்குதோ அங்கதான் நீங்க போக சொல்றீங்க. இது வறுமையில இருக்கிறவங்க கூட அது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்க சொல்றீங்க. நிறைய விளக்கம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பா. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரம் எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படி எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து தூணுலயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம வந்து காசில இருக்கிறவர் தான் இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்ப நமக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார், அங்க எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிறவர் தான் இறைவன். எங்கும் நிறைந்தவர் இறைவன். அப்ப அந்த இறைவனை நம்ம எப்படி வழிபாடு பண்ணா நம்மளுடைய கர்மாக்கள் விலகும் அப்படிங்கிற அந்த சூட்சமங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து பாடத்தை அடிப்படையில இருந்து இப்ப வந்து உயர்நிலை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா சூட்சமங்களும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்படி ஆக்டிவேட் பண்ணா இது இப்படி ஆக்டிவேட் ஆகும் ஆனா அப்படிங்கறதுல உங்க ஜாதகத்துல நீங்க ஃபர்ஸ்ட் முன்னேறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அது எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க சொன்னபடி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இப்ப நல்லபடியா இருக்கேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. எந்த ஒரு விஷயம் எடுத்தோம்னா உடனடியா நடக்காது, நிறைய போராட வேண்டியதெல்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா சில விஷயம் தானே நடக்க ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் பண்ணன பின்னாடி ஒரு விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆயத்தமா அங்க நடந்துட்டு இருக்குதுங்க. நான் போனேன்னா சார் உங்களை தான் நான் பாக்கலான்னு இருந்தேன், நீங்க சார் 2-3 நாளா காணும் அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்தா நம்ம வாரக்கணக்குல போனாலும் சரி இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி தான் விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சொன்னீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும். இப்ப நம்ம போகணும், நம்ம பேச கேட்கறாங்க, நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப சந்தோஷம் கேட்க. அதாவது இப்ப வந்து நீங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க. இதைத்தான் நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். பரிகாரங்கிறது பரிகாரம்னா இப்படி நீங்க பண்ணுங்க, இதை பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னா அந்த காரியங்களை வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்களுக்கு எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே தான் மக்களுக்கும் வெற்றி அடையும். ஏன்னா வெற்றி அடையும். அதுல அப்ப இந்த கிருஷ்ணா ஜோசிஷ வித்யாலயம் சார்பாக நம்மளுடைய மையத்துல, கோயம்புத்தூர் மையத்துல நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜோதிட வகுப்பானது நல்லா இருந்ததுங்க. அதாவது மற்றவங்கள மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுக்கறதோட இல்லது நம்ம கட்டத்துல என்ன இருக்கு அதை மட்டும் சொல்றது இல்லைங்க. அதுக்கு மீறி இன்னைக்கு நடைமுறையில என்ன இருக்கு, நடைமுறையில இருக்கிறதே நீங்க வந்து பயன்படுத்தி சொல்றீங்க. ஒரு உதாரணம் சொல்றீங்க, அந்த உதாரணம் எங்களுக்கு புதுசா இருக்கு. என்னோட வயசு 55 வயசு ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை விட இப்ப நீங்க சொல்ற ஒரு சில உதாரணங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு அது புதுசா இருக்குது. ஆனா அதை ஒப்பிட்டு பார்த்துதான் நிஜமா இருக்கு. அந்த மாதிரி விஷயம் நிறைய உங்ககிட்ட இருந்து நான் கத்துருக்கிறேங்க. நீங்க சொன்ன வழியில தான் நான் இனி அடுத்து பின்பற்ற போறேன். இப்ப எங்கிட்ட யாரும் ஜாதகம் பார்க்க வந்ததுனாலும் அவங்களுக்கு நான் இதைத்தான் சொல்ல போறேன். என்ன நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டோம்னா அந்த கத்துக்கிட்ட வெளிப்பாடு தான் நான் அடுத்து சொல்ல போறேன். நீங்க சொல்லி தந்து அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்க. அப்புறம் இன்னொரு நீங்க பரிகாரம் சொல்லியிருந்தீங்க எனக்கு. அந்த இது நீங்க யாக குண்டத்துல வச்சு அந்த ஒரு இதைத்தான் நீங்க வந்து மக்களுக்கு நீங்க வந்து சொல்ல போறீங்க. கண்டிப்பா இதை சொல்லி வந்து மக்களுக்கு வந்து பயனடைய சொல்ல போறீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள இந்த மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கோவில், அந்த கோயிலுக்கும் நான் உங்களுக்கு கோயில் நீங்க சொன்னீங்க பேரூர்ல இருக்குன்னு சொன்னீங்க. தனியா இருக்கிற சனீஸ்வர பகவான் சொன்னீங்க. தனி ஆலயத்துக்கு போய் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கர்மயோக ஜாதகம் அப்படின்னு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தா என்னது கர்மயோக ஜாதகம். இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காசி ஜாதகம். சரிங்களா? இதைத்தான் காசி ஜாதகம் அப்படிம்பாங்க. இந்த காசி ஜாதகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க காசியில போய் அங்க போய் என்ன பண்ணணும், பரிகாரங்கள் பண்ணி அது மயான சுடுகாடு அந்த புனை எறிகிறத பார்த்து அங்க வந்து
அங்க பரிகாரங்கள்லாம் செஞ்சு நீங்க முடிச்சுட்டு வந்தா தான் அந்த காசி ஜாதகமானது நிறைவேறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு மற்றவங்க சொல்லி இருக்கிறதா சொன்னீங்க. தனிப்பட்ட இது போயிட்டு வந்தாலும் ஒரு ஆள் போயிட்டு 50,000 ரூபாய் ஆகும். அங்க எல்லாம் போக வேண்டாம். ஊர்லயே நம்ம பேரூர் கோயில்லயே இருக்கு. இங்க இருக்கிற சனி பகவான் அங்க இருக்கிறது செஞ்சீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லி நான் அது பண்ணியிருக்கேன். அது அந்த இருக்குல்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்மயோக ஜாதகத்துக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒரு விடை சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போய் சிவன் கோயிலுக்கு உள்ள போங்க. உள்ள போனோன்னே 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அந்த 63 நாயன்மார்களையும் பாதம் தொட்டு வணங்கி ஒவ்வொருத்தவங்க பேரை படிச்சு பாதம் தொட்டு வணங்கி அதுக்கடுத்து சிவனையும் வணங்கிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. அங்க யாராச்சும் உங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரியாவே நாங்க அந்த மாதிரி பண்ணணுங்க. 63 நாயன்மாரையும் நான் தொட்டு வணங்கி அவங்க பேர் உச்சரிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லியும் எல்லாமே சுத்தி வந்தீங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்து சிவனை வழிபட்டு வெளியில கொடிமரத்தை பார்த்து நான் அங்க கும்பிட்டுட்டு நான் நிக்கிறப்ப பக்கத்துலயே அன்னதானம் போட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிட்டோம். அந்த இது எனக்கு திருப்தியா இருந்ததுங்க. திருப்தியா இருந்ததுங்க. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம், எதுக்கு எல்லா காசிக்கு போய் கரையை சொல்லாம நீங்க ஏன் இங்க போயிட்டு சொன்னீங்க, இந்த கேள்விகள்லாம் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கர்ம யோக ஜாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மெயினான பாயிண்ட் வந்து காசியில சிவன் வந்து என்ன பண்றாருன்னா திருவோடி எடுத்து அப்படியே யாசகம் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். கடைசியில என்ன பண்றாங்கன்னா அன்னபூர்ணி அம்மா, அந்த அன்னபூர்ணி அம்மா வந்து அவங்களுடைய திருவோட்டுல யாசகம் போடும்போது அவங்க வந்து மோட்சம் பெற்றாங்க. சாபம் நிவர்த்தியாகி சிவன் வந்து மோட்சம் ஆயிடுறாரு. இதுதான் காசியோட வரலாறு. புரியுதுங்களா? சரி. இப்ப நம்ம அதே காசிக்கு நம்ம போகணும்னு நினைச்சா ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் கொஞ்சம் 30,000 50,000 ஆகும். இப்ப வெறும் 30 ரூபா தான் உங்களுக்கு செலவு. 30 ரூபா கூட இல்ல, 10 ரூபா தான் உங்களுக்கு செலவு. புரியுதுங்களா? 63 நாயன்மார்களை தொட்டு வணங்கி சிவனை தொட்டு வணங்கிட்டு அங்க அந்த சிவன் கொடிமரத்துக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி அந்த யாகம் நீங்க யாசகம் மாதிரி அந்த அன்னதானத்தை சாப்பிடும் போது உங்க கர்மங்கள் எல்லாமே ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம புரியுதுங்களா ஆயக்கலைகள் 64ல ஏதோ ஒரு கலைகள்ல தான் நம்ம வந்து பாவம் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னோர்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இதுல நம்ம பாவம் பண்ணிருக்கோம். அப்ப அந்த கர்ம வினைகள்லாம் கழியறதுக்கு என்ன வழின்னா அதுக்கு தான் 63 நாயன்மார்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றீங்க, ஆனா நாயன்மார்கள் 63 தான் இருக்கிறாங்க. அப்படின்னா சிவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடியோருக்கும் அடியோர். அப்ப அவரை சேர்த்த என்னது 64 பேர் ஆச்சு. அப்ப 64 ஆயக்கலைகள் 64ல ஏதோ ஒரு கலைகள்ல தவறு பண்ணி இருந்தால் கூட அந்த கர்ம வினைகளை நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் என்னது அந்த இடத்துல போய் அன்னபூர்ணி மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிடும் போது என்ன ஆகுது, உங்களுடைய கர்மாக்கள் மோட்சத்துக்கு உண்டான வேலைகளை அது இங்கேயே நடக்குது. நீங்க அது இங்கேயே நடந்தது. நான் சொன்ன அந்த மாதிரி இது பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொன்னா இல்லைங்களா? சொன்னீங்க, நீங்க சொன்னபடியே நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. சில மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப அதுக்கப்புறம் எப்படிங்க ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா நான் போறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவே நல்ல ஒரு இது வீட்லயே ஒரு நல்ல சமாதானமா ஒரு நல்ல இதை போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நல்லபடியா இருந்ததுங்க. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஆற்றோரத்துல இருக்கிற விநாயகர் அவர் போய் பார்க்க சொல்லியிருந்தீங்க. அவருக்கான அருகம்புல் இது வாங்கி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் போய் சொல்லியிருந்தீங்க. ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய நட்சத்திரத்தினுடைய ஆதிபதியம் சொல்லியிருந்தீங்க. ஆஞ்சநேயரும் விநாயகர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு நிறைய விஷயங்கள் நான் மாற்றமா உடல் ரீதியாகவும் இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலை இருக்க எல்லாமே நல்லபடியா நடந்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மாற்றங்கள் நிறைய ஆயிடுச்சுங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு வருஷத்துல அதுக்கு முன்னாடி நீங்க வந்ததுல இருந்து இப்ப நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் சொன்ன எல்லா மாற்றங்களும் நடந்திருக்குங்க. எல்லா மாற்றங்களும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன எல்லா பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப இங்க வந்த பின்னாடி நீங்க ஒவ்வொரு அந்த பரிகாரம் சொல்றீங்க, அதை பத்தி நம்ம பண்றோம். சோ அதை நாங்க நடைமுறைப்படுத்துறதுனால இப்ப என்னன்னா நாங்க அதை அனுபவிக்கிறோம். உண்மையில அனுபவிச்சதுனால இப்ப நம்ம தாராளமா அடுத்த சொல்ற அளவுக்கு வந்துருக்கு. இதேதான் நீங்களும் உங்களை நாடி வர என்னது ஜோதிடத்தை நீங்க வந்து ஜோதிடம் சொல்ல போறீங்க இப்ப. ஆமா,
சரிங்களா? நீங்க வந்து ஜோதிடர். ஆமாங்க. நீங்க வந்து ஜோதிடர் சரிங்களா? இவ வந்து ஜோதிடம் வந்து மத்தவங்களுக்கு நீங்க வந்து சொல்ல போறீங்க. அதனால பயமுறுத்தி எந்த ஒரு பலனும் நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லைங்க. புரியுதுங்களா? எல்லாமே நான் பாடத்துல நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா யாரையும் பயமுறுத்த கூடாது. கண்டிப்பா. புரியுதுங்களா? ஜோதிடர்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ஒளியை மட்டும்தான் ஏத்துறவருக்கு பேரு தான் ஜோதிடர். அது வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஆனா நல்லது கெட்டதுங்கிறது இல்லாம கெட்டதுலயும் நல்லது இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது நீங்க தாங்க. சரிங்களா? கெட்ட நேரங்கள்லயும் நல்ல நேரங்கள் இருக்குது, அதை பார்த்து கணிச்சு கொடுக்கறவர் தான் அது. அதே மாதிரி அந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க, கெட்டதில் எப்படி போக வைக்கிறது. இப்போ ஒரு கிரகங்கள் அவருக்கு வந்து கெடுதல் பண்ணது அப்படின்னா அந்த கிரகத்தை எப்படி நம்மளுக்கு ஃப்ரெண்டா பண்ணிக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அதையெல்லாம் நான் வந்து பயன்படுத்துங்க. நல்லபடியா இருங்க. புரியுதுங்களா? மக்களுக்கு சிறந்த சேவையாற்றுங்க. சரிங்களா? என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.